ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து சுலோச்சனாம்மா பேசுகிறேன். இப்போது எது அழகு என்பது பற்றி கூறப்போகிறேன். தனது பக்தர்களான கணவன் மனைவிக்கு அம்பாள் காட்சி தந்தாள். அப்போது அவர்களுக்கு 3 பகடைகளை கொடுத்தாள். ஒவ்வொரு பகடையையும் ஒரு முறைதான் உருட்ட வேண்டும். உருட்டும் போது மனதில் நினைத்தது நடக்கும் என்று கூறினார். அவர்கள் மகிழ்ந்தனர். மனைவி கணவனிடம், நாம் பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்று உருட்டுங்கள் என்றார். அதற்கு கணவன், அடியே, நமக்கு மூக்கு சரியில்லை, அதனால் நம்மை எல்லோரும் ஊசி மூக்கு என்கிறார்கள். அதனால் நமக்கு நல்ல மூக்கு வேண்டும் என்று முதல் காயை உருட்டுவோம். 2வது பகடையை பணக்காரர்களாக வேண்டும் என்று உருட்டுவோம் என்றான். மனைவி சரி என்றாள். அப்போது அம்பாளை வணங்கி முதல் காயை எடுத்து, எங்களுக்கு மூக்குகள் வேண்டும் என்றார்கள். அழகான மூக்கு வேண்டு என்று சொல்வதற்கு பதிலாக மூக்குகள் வேண்டும் என்று கூறியதால் கை, கால், முகம், வாய், வயிறு எல்லாவற்றிலும் மூக்குகள் முளைத்திருந்தன. அவர்கள் வருத்தப்பட்டார்கள். அதனால் அவர்கள் அடுத்த காயை உருட்டும்போது எங்களுக்கு மூக்குகள் வேண்டாம் என்று உருட்டினார்கள். அவசரத்தில் அப்படி சொல்லிவிட்டார்கள். அதனால் நிஜ மூக்கும் உட்பட எல்லா மூக்குகளும் காணாமல் போய்விட்டன. அவர்கள் மூச்சு விட திணறினார்கள். அப்போது அம்பாளை வணங்கி, அம்பாளே, எங்களுக்கு உயிர் பிச்சை கொடு, முதலில் இருந்த மூக்கே போதும் என்று அடுத்த காயை உருட்டினார்கள். நிலைமை சரியானது. இப்படி 3 பகடையையும் உருட்டி தீர்த்து விட்டார்கள். அவர்கள் நினைத்தபடி பணக்காரர்கள் ஆக முடியவில்லை. அழகு என்பது ஒருபோதும் சோறு போடாது. அழகான பெண் வேண்டும் என்று கணவனும், அழகான கணவன் வேண்டும் என்று ஒரு பெண்ணும் நினைப்பதில் தவறு இல்லை. ஆனால் புற அழகை விட உள்ளத்தின் அழகே முக்கியமானது. எவனொருவன் தன் மனைவியை கண்கலகாமல் காக்கின்றானோ அவனே அழகானவன். கணவனின் மனம் புண்படாமல் எவள் பேசுகின்றாளோ அவளே அழகான மனைவி. அதனால் புற அழகை விட உள்ளத்தின் அழகே முக்கியமானது என்பதை உணர்ந்து கொண்டு நாம் எல்லோரும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.